உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேஷம் ராசியின் சித்திரை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். விரயஸ்தானத்தில் சனி, செவ்வாய் மற்றும் புதன் இணைந்திருக்க இந்த தருணத்தில் அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவானும் சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருப்பினும் பல வழிகளிலும் பணம் விரயமாகிவிடும். சுகஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளார். இதனால் சுப செலவுகளில் பணம் செலவழிவதில் ஓரளவு மனதிற்கு திருப்தி ஏற்படும். விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தால் வரன் அமைவதில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் உடலை வருத்தும். அர்த்தாஷ்டக ராசியில் நிலை கொண்டுள்ள குருவினால் கணவன் மனைவியரிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும். உத்தியோகம். ஜீவனக்காரரான சனி பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்தில் பலம் வருவதால் உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்கும். மேலதிகாரிகளுடன் சுமூகமான உறவு நீடிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்தால் அதற்கான முயற்சிகளை இப்போது மேற்கொள்ளலாம். தொழில் மற்றும் வியாபாரம். சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக அமைந்திருப்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. உங்கள் சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பும் லாபமும் கிடைக்கும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பதால் லாபம் உயரும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உதவியும் எளிதில் கிடைக்கும். புதிய கிளைகள் திறப்பதற்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்று திகழ்கின்றன. கலைத்துறையினர். கலைத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்தும் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் வாய்ப்புகளும் வருமானமும் உயரும். செல்வாக்கு அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகளும் சற்று அதிகமாகவே இருப்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுகின்றன. மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயரும். அரசியல் துறையினர். கட்சியில் செல்வாக்கு ஓங்கும். முக்கிய விஷயங்களில் உங்கள் முடிவையே கட்சி ஏற்கும். மக்களிடையே உங்கள் கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பும் வரவேற்பும் கிடைக்கும். உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். மாணவ மாணவியர். கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்கும். ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகளின் வழிகாட்டுதல்களும் உதவியும் கிடைக்கும். தேர்வின் போது சரியான விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக உள்ளன. விவசாயத்துறையினர். விவசாயத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் அனுகூலமாக திகழ்கிறார். சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும். கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியடையும். சிலருக்கு நவீன விவசாய உபகரணங்கள் கிடைக்கும். பெண்மணிகள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக உள்ளது. குடும்ப சூழ்நிலை மன மகிழ்ச்சியை தரும். விவாக வயதில் உள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமைய பெறுவர். சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 19 பின்னிரவு முதல் 22 பிற்பகல் வரை. பரிகாரம். வியாழக்கிழமைகளில் திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றுவதும் காக்கைக்கு உணவு வைப்பதும் நல்ல பரிகாரமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.